நம்ம ஸ்டாக் ஆப்பில் க்ளோசிங் ஸ்டாக் என்ட்ரி பண்ணியாச்சு. என்ட்ரி பண்ண உடனே எப்படி எஸ்எம்எஸ் வரும் அப்படின்னா, இங்கே ரிப்போர்ட்னு மஞ்சள் கலர் பட்டன் இருக்குது இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனே ரிப்போர்ட் பேஜுக்கு போயிடும். நம்ம க்ளோசிங் ஸ்டாக் போட்டு முடிச்சோடனே க்ளோசிங் ஸ்டாக் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வரும். அங்கேயே ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லியும் பட்டன் காமிக்கும். அதை கிளிக் பண்ணாலும் இந்த இடத்துக்கு வந்துடும். ஸோ இங்கே வந்த உடனே இங்கே 4 பட்டன் இருக்குது. பிஓஎஸ் என்ட்ரி, எஸ்எம்எஸ், டீட்டெயில், சம்மரி. இதில் நமக்கு எஸ்எம்எஸ் எடுக்கணும், ஆஃபீஸுக்கு அனுப்புறதுக்கான எஸ்எம்எஸ். ஸோ எஸ்எம்எஸ் நம்ம கிளிக் பண்ணும்போது பிஓஎஸ் இன்றைக்கி ஏதாவது போடணுமா அப்படின்னு கேட்கும். பிஓஎஸ் எதுவும் இல்லை, அப்படியே சப்மிட் கொடுத்தாச்சு. இப்போ எஸ்எம்எஸ் கிளிக் பண்ணுறோம். நம்ம எஸ்எம்எஸில் என்னென்ன டீட்டெயில் ஃபில் பண்ணுவோமோ அதோட எல்லா டீட்டெயிலும் இங்கே காமிக்குங்க. சேல்ஸ் எவ்வளோ, க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ, குமுலேட்டிவ் சேல்ஸ் எவ்வளோ, பிஓஎஸ் குமுலேட்டிவ், எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்கும். இது எல்லாத்தையும் பார்த்து நான் மெசேஜாக டைப் பண்ணிகிட்டு இருக்கணுமா அப்படின்னா தேவையில்லைங்க. இங்கே ப்ரிப்பேர் எஸ்எம்எஸ், இதை கிளிக் பண்ண உடனே எஸ்எம்எஸ் வந்துடும். அடுத்தது இதை யாருக்கு அனுப்பணுமோ அவங்களுக்கு நம்ம கிளிக் பண்ணோம்னா, ஷேர் கொடுத்தோம்னா, அதை நம்ம மெசேஜாவோ வாட்ஸ்அப்லேயோ எப்படி வேணுமோ நம்ம அனுப்பிச்சிக்கலாங்க. இவ்வளோ தாங்க எஸ்எம்எஸ் எடுக்கிறது.